ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு மாவு, கடையில் விற்கிற மாவு தான் எடுத்திருக்கேன். நான் வீட்டிலலாம் அந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம மாவு செய்ய முடியாது. கடையில் விற்கிற மாவு ஒரு பாக்கெட்டு, அதுக்கு கொஞ்சமாக ஒரு கோதுமை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதை போட்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நிறையா போனாலும் ஒன்றும் கவலை இல்லை, கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதில் உள்ள ஏரெல்லாம் அப்போ தான் நல்லா உப்பி வரும். சர்க்கரை பாகு நான் இது 2 கப்பு, இதால் ஒரு 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவு அளவுக்கு இந்த அளவு சர்க்கரை போதும். நம்ம எந்த அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோமோ அதே அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். நம்ம மாவு பிசைஞ்சு அதை சுடுறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். அப்படியே கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவு உருட்டி அடுப்பில் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது அப்படியே கரெக்டாக பக்குவமாக வந்துடும். இப்போ மாவு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடுச்சு. திரும்ப நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள காற்று இருந்ததுன்னா வெடித்து வரும். அப்படியே உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் பதம் தவறுனா சொதப்பி விட்ரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது டக்குன்னு போட்டுடணும். நீங்கள் லேட்டாக டைம் விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டது கருகிடும். மேலே உள்ளே வேகாது, வெளியே கருகிடும். அதனால் டக்குன்னு போட்டு சிம்மில் வச்சிடணும். அடுத்தது அப்போ தான் நிதானமாக உள்ளேயும் வெந்து வரும், மேலேயும் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா செவந்து நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்து செய்யணும், இல்லைன்னா குலோப்ஜாம் மாதிரியே இருக்காது. போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் போக முடியாது, பக்கத்துலேயே நின்று அதை எடுத்துகிட்டு தான் போகணும். நான் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா இது நான் எப்படி எடுக்கிறேன்ற காட்டுறதுக்காக. அதுமாரி நம்ம மாவு உருட்டி காய வச்சிடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே டக்குன்னு உருட்டினோடனே போட்டுடணும். அது அப்படியே வெடித்து வந்துடும். நீங்கள் எண்ணெய் காயறதுக்குள்ளே போட்டாலும் ஒரு மாதிரி அப்படியே வெடிப்பாக இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருக்கணும். நம்ம உருட்டினோடனே மேல் பக்கம் காயாமல் அப்படியே டக்குன்னு போட்டு எடுத்துடணும். சிம்மில் போட்டு அப்படியே கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் 4 பக்கமும் செவந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் அப்படியே கருகின மாரி இருக்கும், ஒரு பக்கம் வேகாத மாரி இருக்கும். நீங்கள் கையில் வச்சு
செஞ்சிங்கன்னா உள்ளே நல்லா செவந்திருக்கும், உள்ளே வெளியே செவந்திருக்கும், உள்ளே வேகவே வெந்திருக்காது, நல்லா இருக்காது. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் குலோப்ஜாம். திரும்ப உடனே போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறின உடனே அப்புறம்னா நான் அடுத்த உருண்டையை போடணும். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடணும். போட்டுட்டு அப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். ஏலக்காய், அந்த சர்க்கரை பாகில் உங்களுக்கு பிடிக்குன்னா 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்குங்க. பாகு கொஞ்சம் பிசுப்பு பதமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கடையில் விற்கிற குலோப்ஜாம் மாதிரியே இருக்கும். நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா அப்படியே சொதன்னு அப்படியே ஊறி போயிடும். குலோப்ஜாமில் ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாயிடும், தனியாக எடுக்கவே முடியாது. அதேமாதிரி சூடாகவும் போடக்கூடாது, கொஞ்சம் அப்படியே மிதமான சூட்டில் போடணும். எண்ணெய் போட்டு மூடி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் குலோப்ஜாம். குலோப்ஜாம் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். பாய்.